அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு நாடு முன்னேறிய நாடு அல்லது வல்லரசான நாடு என்று கணிப்பதற்கு ஒரு பல்வேறு குறியீடுகள் அல்லது அளவீடுகள் உள்ளன. உதாரணத்திற்கு தனி மனித வருமானம், உடல் தகுதி, பொருளாதார வளர்ச்சி, கல்வி தகுதி என எண்ணற்ற அளவீடுகள் உள்ளன. ஆனால் என்னை பொறுத்தளவில் ஒரே ஒரு அளவீடு போதும் அந்த நாடு வல்லரசாகிவிட்டது என்பதற்கு. அதற்கு விளையாட்டு தகுதி தான். எந்த ஒரு நாடு விளையாட்டில் சிறந்து விளங்குதோ அந்த நாடு கண்டிப்பாக ஒரு முன்னேறிய நாடாகத்தான் இருக்க முடியும், முன்னேறி ஒரு வல்லரசு நாடாகத்தான் இருக்க முடியும். உதாரணத்துக்கு எடுத்து சொல்ல கொண்டால் நம்முடைய அண்டை நாடான சீன நாடு. இப்போ சைனா எடுத்துக்கிட்டோம்னா அமெரிக்காவை விட பல மடங்கு வல்லரசாகிவிட்டது என்பதற்கு சிறந்த உதாரணம். அந்த கடந்த ஒலிம்பிக்கில் அவங்கள விட அதிகமான பதக்கங்களை வென்றது. ஏன்னா விளையாட்டுன்றது நாட் ஓன்லி ஃபிசிக்கல் அந்த ஃபிட்னஸ் மட்டும் கிடையாது, அது பார்த்தீங்கன்னா அந்த மென்டல் ஃபிட்னஸையும் உள்ளடக்கியது. ஸோ நான் ஒரே ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு, நல்லா நீங்கள் படிப்பில் கூட ஒரு சிறந்து விளங்கலாம். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸு, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டு, ஏதாவது ஒரு உடல் பயிற்சி கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தில் உங்களுடைய பள்ளி தாளாளர்கள் அனைவரையும் முக்கியமாக பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இன்னொரு சிறப்பு விருந்தினர் திரு நடராஜன், கிரிக்கெட் பிளேயர். அவர் பார்த்தோம்னா நம்ம எல்லாத்துக்குமே பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்று சொன்னால் அந்த திரு நடராஜன் அவர்கள். அந்த கிரிக்கெட் பிளேயரை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர். அவர்கிட்ட உண்மையிலே நிறைய விஷயங்கள் நம்மளுடைய ஒவ்வொருத்தருமே கற்றுக்கணும். வயசில் அதிகமாக இருந்தால் கூட அந்த ஒரு உடல் தகுதி, விடாமுயற்சி, அந்த கன்சிஸ்டன்சி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தொடர்ந்து உடற்பயிற்சி அது மாதிரி எடுத்ததுனால தான் உலக அளவில் இருக்கக்கூடிய வீரர்களையே தான் ஒரு வெற்றி பெற்று அந்த ஐபிஎல் மேட்ச்சில் ஒரு பல வெற்றிகளை தந்திருக்காருன்னா அவருடைய அந்த உண்மையிலே ஒரு தனித்துவமானது. மற்றவங்களுக்கு அவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மற்றவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா நிறைய பொருளாதார வசதி இருக்கும். அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் சென்டர் ஒரு உயர்ந்த இடத்துல பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது. ஒரு ரிமோட் பிளேசஸை சேலத்தில் இருந்து அவராக ஒரு சுய முயற்சியில், உங்களுக்கு தெரியும், ஒரு தயான் சந்த்னு சொல்லிட்டு ஒரு ஹாக்கி பிளேயர், ஒரு பழைய ஒரு வெட்ரன், நம்ம நிறைய மெடல்ஸ் தங்க மெடல் ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம வென்றிருக்கிறோம். அவர் என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த பால் இருக்குல்ல, கிரிக்கெட் சாரி அந்த ஹாக்கி பால் கீழே விழுகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ட்ராக்ல இருக்குல்ல, அந்த ரயில்வே ட்ராக்ல அந்த ட்ரிபிளிங் பண்ணுவாராம். அது கீழே விழக்கூடாது. அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபெக்ஷனாக அந்த பேட்டில் கொண்டு போகிறான். ஹாக்கி ஸ்டிக்கை வச்சுட்டு அந்த பால் ரயில்வே ட்ராக்லேருந்து கீழே விழுகாத மாதிரி அந்த சிங்கிள் ட்ராக்ல அந்த ட்ரிபிள் பண்ணி போகிறான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ட்ரைனிங். ஸோ அதுக்கு அது நம்ம அந்த யாரே உதாரணமாக சொல்கிறோம். இந்த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் தான், நம்ம நடராஜன் அவர்கள். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த தகுதியை அடைந்தால் கூட இன்னொரு மிக முக்கியமான அவருடைய குவாலிட்டி பார்த்தோம்னா ஒரு சின்ன அளவுக்கு கூட அந்தளவுக்கு ஒரு கர்வம் என்றது இருக்கக்கூடாது. அது நம்மளுக்கு ஒரு மிக முக்கியமான பாடம். விளையாட்டிலே சரி, நம்ம ஒரு உயர்ந்த நிலைக்கு அடையிறோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னா அந்த ஒரு கர்வம் வந்துடும். அவர்கிட்ட அதுவும் இருக்காது. அவர் கூட இருந்த பிளேயர்ஸ்லாம் சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு ஒரு சாதாரண ஒரு மனிதராக தான் கூட இருப்பாருப்பாங்க. ஸோ அந்த ஒரு குவாலிட்டியும் நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணும். அதே போல் தான் அந்த எந்த வயசானாலும் சரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட இருக்காருன்னா ஒரு சரியான ஒரு தேர்வை தான் நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க. அது ஒவ்வொருத்தருக்குமே மிக மிக முக்கியமானதுங்க. நீங்கள் அது ஒரு பெஸ்ட்டு ஒரு மூவ். ஸோ எதுக்காண்டி சொல்கிறேன்னா, நீங்கள் படிப்பில் சிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உடல் தகுதி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மிக மிக முக்கியம். அதுக்கு நம்ம ஹவுஸ்க்கு அந்த இது சொன்ன மாதிரி அந்த நிலம், நீர், காற்று, ஆகாயம் சொல்கிறோம்ல, அந்த பஞ்சபூதங்கள் சொல்கிறோம்ல, அது நம்மகிட்ட கரெக்டாக இருக்கணும்.
ஆசிரியர்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு வேண்டுகோள், நம்ம பசங்களுக்கு வந்து இப்போல்லாம் வந்து நல்லா ஒரு அறிவுத்திறன் வாய்ந்த பசங்கள் தான். ஆனால் நம்ம கரெக்டான வழியில் அவங்களுக்கு வந்து ஒரு சரியான முறையில் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து அவங்க ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடு தான் இந்த நிறுவனத்தை விட்டு வெளியே வந்து போவாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு போஸ்டர் எப்படி உட்காரணுன்னு கூட நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இப்போ இதுலேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்போம், அப்படியே ஒரு ஜஸ்ட்டு ஒரு அந்த பேக் போன் வந்து அப்படியே வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. எப்பயுமே வந்து உட்கார்றது வந்து ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்தா தான் அந்த லங்ஸும் சரி ஹார்ட்டும் சரி முறையாக வந்து சீராக வந்து இயங்கும். சில பேர்த்துக்கு வந்து இப்போ நம்ம வீட்டில் போனால் செல்ஃபோனு ஆறு டிவி வந்து பார்த்துட்ருப்போம். பார்த்தோம்னா அது கழுத்தில் வந்து பின்னாடி வந்து ப்ராப்ளம்ஸ் வரும், நம்மளுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வே வந்து இருக்காது. சில பேர்த்துக்கு வந்து நிறைய பேர் வந்து கண்ணாடி வந்து போட்டிருப்போம். ஆனாலும் வந்து இந்த கண்ணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸசைஸ் இருக்குது. அதில் நம்ம அட்லீஸ்ட் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இங்கே ஸ்கூலில் கூட ஈவினிங்கில் வந்து ஒரு சின்ன ஒரு ரொட்டேட்டிங் எக்ஸசைஸ் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அது மாதிரி ஒரு சில ஐ எக்ஸசைஸ் இருக்கும். அதை வந்து பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கண்ணாடி வந்து தூக்கி போட்டுடலாம். உங்களுக்கு தெரியும், இயற்கை விவசாயி நம்மாழ்வார் வந்து 50 வயசு வரைக்கும் கண்ணாடி போட்டவர். அதுக்கு அந்த வயசில் கூட ஒரு முறையான அந்த ஒரு பயிற்சி எடுத்ததுனால வந்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி எல்லாம் அது தேவையில்லைன்னு சொல்லிட்டு கீழே போட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு சில குறைபாடுகள் வந்து இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எப்படி வந்து மூச்சு காற்று விடணுன்னே சரியாக தெரியாது. நார்மல் ஒரு ஆரோக்கியமான மனிதருக்கு ஒரு மூச்சு வந்து உள்ளே போகிறப்போ வயிற்றுப்பகுதி விரிவடைய வேண்டும், மூச்சு காற்று வெளியே போகிறப்போ வயிற்றுப்பகுதி சுருங்கணும். இது யாருக்கு வந்து சரியான முறையில் வந்து இருக்கோ அவங்களுக்கு வந்து தேவையில்லாத இந்த மாதிரி மற்ற உடல் உபாதைகள் வந்து வராமல் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு பண்ணுறோமா. அதே போல் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நீங்களே வந்து உங்களுடைய உடல் தகுதியை வந்து தயவுசெய்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ தூரம் வந்து நம்ம இப்போ மாடிப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், ஈஸியாக வந்து ஒரு 3-4 டைம் வந்து இறங்க முடியுதா, எவ்வளோ தூரம் வந்து ஓட முடியுது, எவ்வளோ தூரம் ஓடினா நம்மளுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு மூச்சு வாங்குது, அது எப்படி வந்து நம்மளுக்கு வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். சில பேர்த்துக்கு வந்து ஆர்ம்ஸ் வந்து சரியான வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வந்து இல்லாமல் இருக்கும். அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான். ஸோ அது வந்து பண்ணுறதுக்கு என்ன வாய்ப்புகள் வந்து இருக்குது. அந்த மாதிரிங்க சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்கிறோம்ல, இந்த பஞ்சபூதங்கள் சொல்கிறோம்ல, அதை வந்து நீங்கள் கடைபிடிச்சாவே போதும். சில பேர்த்துக்கு எப்படி தண்ணீர் குடிக்கணும்னு கூட தெரியாது. தண்ணீர் இப்போ நம்ம ஒரு சாப்பாடு கூட இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு மனிதனால் 50 நாட்கள் வந்து உயிர் வாழ முடியும். ஆனால் தண்ணீர் இல்லாமல் 3 நாளைக்கு மேலே வந்து உயிரோட இருக்க முடியாது. ஸோ அந்த அப்பேற்பட்ட தண்ணீரை வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னு கூட நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. ஸோ சாப்பிட்றப்பயே வந்து இடையில தண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது. எங்கே கேப் இருக்கோ அதில் வந்து தண்ணீர் வந்து குடிக்கணும். தண்ணீரை குடிக்கிறப்ப கூட அந்த சிப்பாக தான் குடிக்கணும். அது வந்து சலைவால் அந்த நாக்கில் பட்டு வந்து போகிற மாதிரி தான் அதுக்குரிய அந்த எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அது மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி மூச்சு எப்படி விடணும், சாப்பிட்றது என்ன சாப்பிட்ணும். நம்ம டீச்சர்ஸ் அது போல் வந்து ஈவினிங் நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸும் சரி, அது அவங்களுக்கு முறையாக வந்து சொல்லலாம். நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 1/2 லிட்டர் பாலில் வந்து எவ்வளோ கால்சியம் இருக்கோ அது வந்து ஒரு 2-3 ஒரு கருவேப்பிலையில் வந்து இருக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்றப்ப ஃபஸ்ட்டு ஒதுக்கி வைக்கிறதே அந்த கருவேப்பிலையை தான் ஒதுக்கி வைப்போம். கடைசியில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்போ நம்மளாம் பார்த்தோம்னா சின்ன வயசில் கூட நிறைய உடல் உபாதைகள் வருது. அதுக்கு என்ன காரணம்னா ஒரு முறையான விழிப்புணர்வு இல்லாதான். எப்படி வந்து சாப்பாடை வந்து சாப்பிட்ணும், அது சொல்லுவாங்க, தண்ணீரை வந்து சாப்பிட்ணும், சாப்பாட்டை வந்து குடிக்கணும்பாங்க. ஸோ பார்க்குறதுக்கு வந்து முரணாக இருக்கும். ஆனால் அதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. ஸோ சாப்பாடு வந்து சாப்பிட்றப்போ நல்லா நொறுங்க தின்னால் 100 வாழ்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி சாப்பிட்றத வந்து நல்லா வந்து கூழ் மாதிரி அரைச்சி தான் ஒரு நல்லா உள்ளே போகணும். சாப்பாடு வந்து தண்ணீரை வந்து சின்ன சிப்பாக குடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி தயவுசெய்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி, என்னுடைய ஒரே வேண்டுகோள், இந்த அடிப்படையான எப்படி வந்து இந்த ஹவுஸு உங்களோட அந்த குரூப்ஸ் வந்து அருமையான அந்த பஞ்சபூதங்களுடைய பேர் வந்து வச்சுருக்காங்களோ அது வந்து நிதர்சனமான உண்மை. யார் வந்து அதே போல் தான் அந்த பஞ்சபூதங்கள் நம்மளுடைய அதுதான் வந்து இன்னர் கேர் எலிமெண்ட்ஸ். அதை யார் வந்து நம்ம சரி பண்ணுறோமோ, யார் வந்து அதை முறையாக வந்து பயன்படுத்துகிறோமோ அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம் வந்து நன்றாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு விழிப்புணர்வு வந்து உங்களுக்கு த்ரூஅவுட் த கேரியர் வந்து இருக்கணும். நாட் ஓன்லி இப்போ எதுக்காண்டி வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் வந்து பண்ணணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு இம்யூனிட்டி டெவலப் ஆகும். ஏன் எதுக்காண்டி வந்து இப்போ நம்ம இந்த விளையாட்டில் வந்து எதுக்காண்டி வந்து சேரணும் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளுக்கு
அந்த வெற்றி தோல்வியை வந்து ஒரு சமமாக பார்க்கின்ற ஒரு மனப்பான்மை வந்து அப்போ தான் வந்து வரும். அது விளையாட்டில் தான் வந்து கண்டிப்பாக வந்து வரும். ஏன்னா தோல்வியும் வெற்றியும் வந்து நார்மலாக அடுத்தடுத்து வந்து நடக்கும். ஸோ அதுக்கு என்ன காரணம், அதை நம்மளால் உயர்த்திக்க முடியும். அதே போல் ஒரு கிரிக்கெட்டாக இருக்கட்டும், எந்த ஒரு விளையாட்டாக வந்து இருக்கட்டும், அதுக்கு வந்து உடல் தகுதி மட்டும் இல்லாமல் அந்த மன வலிமையும் வந்து நம்மளுக்கு அதிகமாகும். அதனால தான் அது சொல்கிறது, நீங்கள் படிப்பில் வந்து சிறந்தவளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு கேம்ஸ், ஏதாவது ஒரு நம்மளுக்கு இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும், அதை வந்து உறுதிப்படுத்திக்கணும். அதே போல் தான் வந்து இப்போ நம்ம வீட்டில் வந்து சரி ஏதாவது வாங்கிட்டு வர சொல்கிறாங்களா, முடிஞ்ச அளவுக்கு வந்து நடந்து போகலாம். அதுக்கு வந்து வண்டி எடுத்துகிட்டு போகணுன்றது பரவாயில்ல, அதை வந்து அவாய்ட் பண்ணலாம். எந்த அளவுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒரு வகையில், இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டு மட்டும் இல்லாமல் என்னென்ன வகையில் வந்து நம்மளுடைய கையை காலை வந்து நம்ம ஆக்டிவாக வந்து வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு உடல் உபாதைகள் வந்து இல்லாமல் இருக்கும். ஏன்னா இங்கேயும் வந்து கிளாஸ்லேயும் வந்து த்ரூ அவுட் த டே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உட்காந்தே இருப்பீங்க. ஈவினிங் போய் வீட்டில் வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் அப்படியே தான் உட்காந்துருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் டிவி பார்த்து அப்படியே வந்து படுத்துறீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய அந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எப்படி வந்து ரத்தம் வந்து ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து அவசியமாகிறதோ அதற்கு வந்து ஹார்ட் வந்து இருக்குது, அதை பம்ப் பண்ணி அந்த ரத்தமானது ஒவ்வொரு பாடியில் உள்ள ஒவ்வொரு செல்லுக்கும் கொண்டு போகுது. ஆனால் அந்த நிணர்நீர்னு சொல்லுவாங்க, லிம்பாட்டிக் ஃப்ளூயிடுன்னு சொல்லிட்டு, அது வந்து தான் நோய் எதிர்ப்பு சக்திக்கு, உடல் வந்து ஆரோக்கியத்துக்கு அது மிக முக்கியமான ஒரு ஃப்ளூயிட். அந்த ஃப்ளூயிட், அந்த வந்து நிணர்நீர்னு சொல்கிற அந்த ஃப்ளூயிட் வந்து எல்லா செல்லுக்கும் வந்து போகணும்னா அதுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மிக மிக முக்கியம். அதனால தான் வந்து சொல்கிறது, எதுக்காண்டி வந்து வாக்கிங் போகணும் ஆர் ஜாக்கிங் போகணும், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டிஸ் தயவுசெய்து பண்ணலாம். ஏதாவது ஒரு ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், ஏதாவது ரன்னிங்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு மாரத்தானாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஒரு குரூப் கேம்ஸாக வந்து இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் படிப்பை மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணிக்காமல் அந்த கண்டிப்பாக வந்து உடல் தகுதியை வந்து வளர்த்துக்கிற மாதிரி கண்டிப்பாக ஏதாவது ஒரு இதை வந்து நீங்கள் அதை வந்து ஒரு உறுதியாக எடுத்துக்காங்க. அது பல வகையில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு கேம்ஸ், இப்போ டோனி கூட எடுத்துக்கலாம். அவர் அடிப்படையாக அவர் வந்து ஒரு கால்பந்தாட்ட வீரர் தான். வாழ்நாளின் ஒரு பெரும்பாலான பகுதியில் வந்து அவர் கால்பந்தாட்ட வீரராக தான் இருந்தார். அவர் வந்து கோல் கீப்பர் பேசிக்காக. ஸோ ஒரு டைம் வந்து பார்க்குறப்போ ஒரு கரெக்டான ஒரு ஆள் வந்து ஐடென்டிஃபை பண்ணி, நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட்டுக்கு போனால் நல்லாயிருக்குன்னு சொன்னதுனால அவருடைய அந்த வழித்தடம் மாறுகிறது. அவருடைய எந்த அளவுக்கு வந்து உயரத்தை தொட்டார் தன்னுடைய வாழ்க்கையில் அப்படின்றது வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த கிரிக்கெட் பிளேயர் டோனி அவர்கள். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து கண்டிப்பாக ஒரே இந்த ஒரு விண்ணப்பம், ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு கேம், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு கீப் ஆன் லேர்ன் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வெற்றி வீரர்களாக வலம் வருவீர்கள். மிக்க நன்றி.